என்னடா இது? உனக்காக தாண்டா வாங்கிட்டு வந்தேன். வர்ற வழியில சீப்பா கிடைச்சது, அதான் வாங்கிட்டு வந்தேன். நீ செய்யறதெல்லாம் பார்த்தா என்ன நோயாளி ஆக்கிடுவா போல இருக்க. டேய், நோயாளி தான் பழம் சாப்பிடணுமா என்ன? நல்லதுடா உடம்புக்கு. இந்தாடா கொடு. சரி, கிளம்பலாமா? எங்க? டேய், என்னடா அன்னைக்கு பேசினமே மறந்துட்டியா? அந்த பார்க்கிங்ல இருக்கிற வண்டியை போய் எடுத்துட்டு வந்துருவோம். இப்பவா? ஆமாண்டா. டேய், உனக்கே உடம்புக்கு முடியல, இந்த நேரத்துல எப்படிடா? டேய், நான் சரியாயிட்டேன்டா. சும்மா என்ன எல்லாரும் நோயாளி மாதிரி பார்க்காதீங்கடா. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, வா போலாம். வா. சரி, சொல்லுங்க சார். நான் சந்தேகப்பட்டது உண்மைதான் சார். சிவராம பார்க்கிங்ல விட்டு போன பைக்கு இப்போ அந்த இடத்துல இல்ல சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார். எவனோ 2 பேர் வந்து வண்டியை எடுத்துட்டு போயிருக்காங்க சார். எப்படி? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் சார். நீங்க உடனே அதை பாருங்க சார். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும் சார். இதோ உடனே பாக்குறேன். அம்மா இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். இது உன் வாழ்க்கைக்கு பெரிய அளவுல உதவியா இருக்கும்னு சொன்னான். அஞ்சலி, இது ஒண்ணு உன்கிட்ட இருந்தா உன் கஷ்டமெல்லாம் தீந்துரும். உன் வாழ்க்கையில நீ நல்லா முன்னேறி வருவ. எப்படியாவது இத என் பொண்ணுகிட்ட சேர்த்துறேன்னு சொல்லிட்டு போனாம்மா. என்ன அங்கிள் இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் பொறுமையா படிச்சு பாருமா, புரியும். சரிங்க அங்கிள். ம், அப்ப நான் வரேன். ஐயோ, சீக்கிரம் வாமா. வா. அப்பா எனக்கு இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்திருக்காருமா. அப்பா டாக்குமெண்ட் கொடுத்திருக்காரா? நீ அவரை பாத்தியா? என்ன டாக்குமெண்ட் இது? ஐயோ அம்மா, நான் பார்க்கலமா. ஆனா இந்த டாக்குமெண்ட்டை சண்முக அங்கிள் கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட கொடுக்க சொல்லிருக்காருமா. என்ன டாக்குமெண்ட் அஞ்சலி இது? எனக்கு புரியலமா. நீ கொஞ்சம் பாரு. இங்க பாரு. சத்யா, எனக்கு இந்த ஸ்கெட்ச் ஒண்ணுமே புரியல. உனக்கு ஏதாவது தெரியுமா? ஓனர் நான் ஆகுறல பர்ஃபெக்டா நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க. சாப்பா மேட்ரு இதெல்லாம் பெருசே சாமா நின்னுக்கிற ஏதாவது கூட இறா எடுத்து கொடுக்க வேண்டாமா? இந்த அதை நான் பண்றேனே. டேய் நான் என்ன உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க? அதை கொஞ்சம் பாடுறா, அதை பார்த்து பண்ணுடா. கொஞ்ச நேரம் சும்மாக்கிறியா? உனக்கு என்ன தெரியும்? பெரிய சயின்டிஸ்ட் இவரு. இது பாரு, என் குருநாதர் எனக்கு இந்த தொழிலை சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு தான் அவர் எப்படிலாம் யோசிப்பாரு, என்ன பண்ணுவாருன்னு நல்லா தெரியும். நீ ஒரு ஃப்ரெண்டா இருந்தா எல்லாம் உனக்கு தெரியுமா? இப்ப பாரு என்ன பண்றேன்னு. அதைத்தான் முடிச்சிட்டேன். இப்ப எப்படி ஓட்டுன்னு மட்டும் பாருங்க. சொல்றது கேட்கவே மாட்டேன். என்ன போதும். அங்கிள், எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அங்கிள். உங்களுக்கு ஐடியா இருக்கும்ல, அப்பா கிட்ட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள். எனக்கு ஒன்றும் தெரியாதுமா. அதான் எல்லாம் தெரிஞ்சவர் பண்ணிட்டு இருக்காரு, அவரே பண்ணட்டும். யோ பெருசே, நான் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் வேலையாகலையா? எதா ஹெல்ப் பண்ண லாஸ்ட் சான்ஸியா? எதா ட்ரை பண்ணி பாரு. மாற்றி கீத்தி கன்சனை குத்தன்னு வச்சுக்குவேன், மொத்தமாக வச்சிரும். அப்புறம் நாமத்தை போட்டு எல்லாரும் போக வேண்டியதான். இப்போ புரியுதுல்ல? டேய், என் அனுபவம் வயசு ஏதோ ஓவரா பேசிட்டு பில்டப் பண்ணிட்டு இருக்க. எழுந்துடா. மூஞ்ச பாரு, பேச்சு தான் ஜாஸ்தி, வேலையை ஒன்றும் காணும். இப்ப பாரு. டூல்ஸ் எடு. எட்ரா. ஓவரா இருக்குதே. எட்ரா. தா நீ எடு, நான் பாத்துக்கிறேன். குடு. இந்தா. எப்படி? எப்பா அவ்வளவுதான். அங்கிள், சூப்பர் அங்கிள், கலக்கிட்டீங்க. சூப்பர்யா. அப்படியா? ஆனா உனக்கு சும்மா சொல்லக்கூடாதியா, உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்குது. டேய், சின்ன வயசுல இருந்து மெக்கானிக் ஷெட்ல பிறந்து வளர்ந்த ஆளான ஆள்றா நானு.
15 வயசுல டூல்ஸை பிடிச்சவன். இப்போ வரைக்கும் கீழே வச்சதுல தெரியுமா உனக்கு? நீ என்னமோ தேவையில்லாம பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க. அ, 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 சத்யா, இது எந்த மாதிரி இன்ஜின்? இது பார்க்கறதுக்கு ஈவி எலக்ட்ரிக்கல் மாதிரி தான் இருக்குது. அவ்வளவுதான். அப்பா. இந்தா. அங்கிள், ஆ, ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டோமா? போயிட்டு வாங்கம்மா, ஜாக்கிரதை. நீங்க போயிட்டு வாங்கம்மா. பாத்துக்கோங்க. சரிம்மா. ம். வாங்க போலாம். ஆ, கொடு. ஆ, சத்யா, இப்போ நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? 100 கிலோமீட்டர் வந்துட்டோம் ஓனர். 100 கிலோமீட்டரா? ஆ, இப்போதைக்கு பேட்டரி குறையல. இந்த பார்க்குறேன் இருங்க ஓனர். 10% தான் கம்மியா இருக்குது. இப்போ வர கார் எல்லாம் எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது? அது என்ன ஓனர், நம்ம ஓட்டுறதை பொறுத்தா இருக்குது. அச்சு ஓட்டினா கம்மி தான், ஆனா அது அப்படி இப்படின்னு ஒரு 350லேருந்து 400 500 கொடுக்குது. ஆனா நம்ம புதுசா பிட் பண்ண இன்ஜின் வச்சு பார்த்தா இது அதையும் தாண்டி கொடுக்குதான் நினைக்கிறேன். ஓடி பார்ப்போம், தெரிஞ்சிடும். சத்யா, எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீ போயிட்டே இரு. ஆ. கம்ப்ளீட்டா செக் பண்ணிடலாம். ஒரு 150 கிலோமீட்டர் போலாம். அப்போ திரும்ப வரும்போது 300 கிலோமீட்டர் ஆகும்ல. இடையில எங்கேயாவது கார் நின்னா கூட நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஆ சரி ஓனர். ஆ. ஓனர் சொன்னா ஓகே தான், ஆனா ஸ்மூத் ஆகுது ஓனர். அஞ்சலி, எதுக்கு அம்மா, ஓடி வர? இங்க வா. மெதுவா மெதுவா. அம்மா, என்ன நீ? அப்பாவோட ஸ்கெட்ச்ல என்ன இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா. அப்படியா? என் தங்கம். அஞ்சலி. வா துளசி. அக்கா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்கம்மா? எப்படி இருக்கீங்க அண்ணி? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேங்க. ஏதோ என்ஜின் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இல்லக்கா, அப்பா ஒரு ஸ்கெட்ச் ரெடி பண்ணி கொடுத்தாருல, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? ம். அத பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? ஆமாக்கா, அது பெரிய ஒரு கண்டுபிடிப்புக்கா. அப்பாவை நினைச்சா அவ்வளவு பெருமையா இருக்கு. இந்த இன்ஜின் மட்டும் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா ஒரு பெரிய சேஞ்சே நடக்க போகுதுக்கா. ஆஹா. ம். இப்போ கார் எல்லாம் எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது? எனக்கு என்ன தெரியும், ஐ திங்க் ஒரு 200 300 இருக்கும் போல. அக்கா, இந்த என்ஜின் மட்டும் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா 500க்கு மேல கொடுக்கும்க்கா. வாவ், சூப்பர்ல. இன்னும் அதிகமா கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அக்கா, இத மட்டும் நம்ம லான்ச் பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோ, மார்க்கெட்லயே இன்னைக்கு இருக்கிற மொத்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் நாம தான் பெரிய காம்படிட்டரா இருப்போம்.